தேவன் பார்வைக்கு நல்லவனா? நீங்க யார் நல்லவன்? யாரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்லவன் யாரு தெரியுமா? நான் தான். சொல்லுங்க. நிறைய பேருக்கு நல்லவன் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நான்லாம் நல்லவன் தான் பிரதர். ஏசுநாதத்தை வந்துட்டீங்கனாலே நல்லவன் தான். சொல்லுங்க, நான் தான் நல்லவன். எனக்காக வாசிங்க. ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். சொல்லுங்க, என்னத்தை பஸ் சொல்லுங்க. என்ன அருமையா இருக்கு பாருங்க. ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும். சொல்லுங்க, என்னது புரியுதா? இதெல்லாம் வந்துருது பாருங்க. யாருக்கு? எனக்காக தான் வச்சிருக்க. இன்பம், இன்பத்தை அனுபவிக்க பார்க்கிறீரா? அதெல்லாம் இங்க கிடையாது. இன்ப இயேசு ராஜாவை காணும் போது. இல்ல இங்கேயே இன்பம். சொல்லுங்க, இங்கேயே துன்பம் எனக்கு இல்ல, இன்பம் தான். சொல்லுங்க, இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு. சொல்லுங்க, நல்லவனே. சொல்லுங்க, நல்லவனே. சொல்லுங்க, நல்லவனே. உனக்காக சொல்லுங்க, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை யாருக்கு? எனக்கு இல்ல, அவனுக்கு, பாவிக்கு நியமித்திருக்கிறாராம். அது மாயை. அவன் சொன்னது. எனக்கே எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு மாயை. எப்படி? சேர்த்து குவிச்சு வச்சிருக்கவன் தூக்கி தப்புன்னு தூக்கி எங்க கொடுத்துட்டாரு? சொல்லுங்க, நல்லவனுக்கு. நான் யாரு? கத்தட்ட வந்தவன் தான் நல்லவன். எனக்காக தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தொல்லை எனக்கு இல்ல, அவனுக்கு. சேர்த்து குவிச்சு வைக்கிற தொல்லை சேர்க்கணும் அமுக்குறான் பாருங்க. அதனால தான் நாங்கள் கவலைப்படுறதில்ல, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.